குதிரை பேர வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராகாவிட்டால் சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள காவல்துறை முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குதிரை பேர வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராகாவிட்டால் சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள காவல்துறை முடிவு என தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வினோத். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. தாவேகா எம்எல்ஏ குதிரை பேரம் தொடர்பான வழக்கில் முன்ஜாமீன் பெற்றுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்றம் விதித்த நிபந்தனையின்படி தினமும் காலை மற்றும் மாலை வேளையில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி தொடர்ந்து கையெழுத்திட்டு வருகிறார். இந்த நிலையில் இன்று காலை அவர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகவில்லை. குறிப்பாக மருத்துவ சிகிச்சை காரணமாக ஆஜராகவில்லை என கூறப்பட்டாலும் இது குறித்து திருவல்லிக்கேணி காவல்துறையினரிடம் எந்த ஒரு தகவலும் அவர் தெரிவிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் தற்போது நீதிமன்றம் விதித்த முன்ஜாமீன் நிபந்தனைகளை தொடர்ந்து மீறும் சூழல் ஏற்பட்டால் செந்தில் பாலாஜியின் முன்ஜாமீன் ரத்து செய்ய கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய காவல்துறை முடிவெடுத்திருப்பதாக ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து ஆஜராகாத பட்சத்தில் சட்ட ரீதியான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாக காவல்துறை தரப்பிலிருந்து தகவலானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இதற்கிடையில தான் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான வழக்கிலும் செந்தில் பாலாஜி உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு என்பது தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதனை அடுத்து அவர் மேல்முறையீடும் செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் செந்தில் பாலாஜி இந்த தாவேகா எம்எல்ஏ குதிரை பேர வழக்குல அவர் இன்று கையெழுத்து இட ஆஜராகி இருக்க வேண்டும். அவரது சகோதரர் அசோக்குமார் மட்டுமே காலையில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி இந்த விசாரணை அதிகாரி முன்புதான் கையெழுத்திட்டு அவர் சென்றிருக்கிறார். இந்த சூழலில் தற்போது வரை செந்தில் பாலாஜி ஆஜராகாத இருக்கக்கூடிய சூழ்நிலைதான் அவர் ஆஜராகவில்லை என்றால் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் என காவல்துறை தரப்பிலிருந்து தற்போது ஒரு தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி வினோத். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.